ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, இந்த மேஷ ராசி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாழ்க்கையில்
இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக 2025-28க்குள்ள விரய சனியாகவும், 2028லேருந்து 30லேருந்து ஜென்ம சனியாகவும், 2030லேருந்து 33 வரைக்கும் பாத சனியாகவும் விளங்க போகுது. இந்த விரய சனி என்ன பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கடன்களை கொடுக்கும். திருமணத்தையும் பண்ணி வைக்கும். அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் செலவும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும். அதன் மூலயமா ஒரு விரயங்களையும் கொடுக்கும். அப்படின்னு சுப நிகழ்ச்சிகளை கொடுத்து விரயத்தை கொடுக்கும், கடனை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகம் அப்படிங்கிற வாங்குறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஆவரேஜ் பொசிஷனாக இருக்கும். ஜென்ம சனி அப்படிங்கும் போது ஒரு அலர்ட்னஸை கொடுக்கும். எப்படின்னா வாழ்க்கையில் ஜென்ம சனி அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் வந்தால் எவ்வளோ ஒரு கெடுபலன்களை கொடுக்குமோ அது மாதிரி 2 நாளில் சந்திராஷ்டமம் முடிஞ்சாலே தவறான முடிவு எடுப்போம். ஆனால் ஜென்ம சனியில் அதே மாதிரி தான் தவறான ஏதோ ஒரு முடிவுகளை எடுத்து அதன் மூலியமாக ஒரு சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஆட்படுத்தக்கூடக்கூடிய திசாவாக அந்த சனி ஜென்ம சனி விளங்கும். அடுத்தது பாத சனி அப்படிங்கும் போது பாதத்தில் வரும்போது தன குடும்ப வாக்கில் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குடும்ப வாக்கில் ஏதாவது பிரச்சனைகளே கொடுத்துரும். அதாவது ஏதாவது சொல்லி மாட்டிக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக வரும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளோ நாள் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த பாத சனி முழுக்க விவரமாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு சேர்த்துரும். குடும்பம் அப்படி பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்திலையும் வாக்குலேயும் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த கோச்சார ரீதியான சனி. அடுத்தது திசாபுத்தி ரீதியாகவும் நம்மளுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த விரய சனி 15% கெடுபலன் கொடுத்தாலும் இது 85% நன்மை கொடுக்கும். 75% ஜென்ம சனியின் தீமைகளை கொடுத்தாலும் 25% கொஞ்சம் நன்மையும் கொடுத்துரும். அதே மாதிரி 10% பாத சனியில் தீமைகளை கொடுத்தாலும் 90% நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுடைய தசா ரீதியாக பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த விரய சனி ஜென்ம சனி பாத சனியை வச்சு சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது, 10 வயசுக்குள்ளார நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த விரய சனி ஜென்ம சனி பாத சனி அப்படிங்கிறது ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும். வேண்டாத நட்பு விரோதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு மனை வீடு சொத்து சுகம் இல்லை அப்படின்னா பண புழக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர திசை 10 வயசில் உள்ளவங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். படிப்பில் ஒரு சில மந்தங்களை கொடுத்துரும். அது இல்லாத பார்த்துக்கோங்க. படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சூரிய திசை 10 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக விரய சனி ஜென்ம சனி பாத சனி என்ன பண்ணோம் அப்படின்னா, விரய சனியாக சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக அப்பாவுக்கு தந்தைக்கு ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக அந்த விரய சனி கொடுக்கும். அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள விரய சனி கொடுக்கும். ஜென்ம சனியில் சூரிய திசை இருக்குது அப்படின்னா மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா வகையிலுமே உங்களை போட்டு புரட்டி எடுக்கும். இதுதான் ஒரு உண்மை. இந்த 16 வயசுக்குள்ளே இருக்க தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் மிகப்பெரிய துன்ப நிலைக்கு ஆட்படக்கூடியதாக இந்த ஜென்ம சனி விளங்கும். சூரிய திசையில் பாத சனி நடந்துக்கிட்டு இருக்குது 30-33க்குள்ளே. பாத சனியில் சூரிய திசை இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தனத்திலையும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஆபத்தை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி சில பிரச்சனைகள் வாய்வழி பிரச்சனைகள் அப்பா பிள்ளைங்களுக்குள்ளேயே பெரிய தகராறு நடக்கக்கூடிய பொருளாதார ரீதியாகவும் அடிவுப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது சந்திர திசை 16 வயசுலேருந்து 22 வயசு இருக்கிறவங்க இந்த விரய சனியை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, தாய்க்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது கொடுத்துரும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். ஆனாலும் அந்த திருமணத்தில் நல்ல பொருத்தவங்களும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஜாதகமாக பார்க்க வேண்டும். அப்படின்னா தான் இந்த விரய சனி உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும். இல்லாட்டி இந்த விரய சனியில் பயங்கரமாக பிரச்சனையை கொடுத்துரும் சந்திர திசை. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கொடுக்கும், எல்லாம் கொடுத்துட்டு பிரச்சனையும் கொடுக்கும். அது விரய சனி. ஹாஸ்பிட்டல் செலவும் நிறையா கொடுக்கும். விபத்து உபகரணம் அப்படிலாம் இருக்குமானா கொஞ்சம் இருக்காது. கொஞ்சம் சிறு சிறு காயங்கள் படக்கூடியதாகவும் விரய சனியில் இருக்கும். நல்ல விஷயம் சொன்னால் திருமணம் வீடு மனை வாங்கிறது அப்படிங்கிற விரயத்தை கொடுத்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் அடிப்படும். அன்னதானம் போன்ற விஷயங்கள் பண்ணுறது நல்லது. ஜென்ம சனி வரும்போது சந்திர திசை உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்து விடும். மிகப்பெரிய மன தெளிவு இல்லாத ஒரு போக்கை கொடுத்துரும்.
இதனால் சரியான குழப்பத்தை இருக்கிறது, மன தைரியம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதை கொடுத்துரும். அது பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 பாதங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 10 மாதம் இருக்கும். ஒவ்வொரு விரய சனி ஜென்ம சனி அப்படிங்கிறது 10 மாதம் இருக்கும். அப்போ பரணிங்கும் போது ஒரு 10 மாதம் இருக்குதுன்னா அந்த 10 மாதத்தில் அஸ்வினிக்கு 10 மாதம் விரய சனி நடக்குதுன்னா அடுத்த 10 மாதம் பரணிக்கு நடக்கும். 30 மாதம் மொத்தம். இப்போ விரய சனினா 30 மாதம், ஜென்ம சனினா 30 மாதம், பாத சனினா 30 மாதம். அதாவது 2.5 வருஷம் நான் சொல்கிறது. அந்த 30 மாதத்தில் 10 மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும். சரிங்களா? இப்போ விரய சனினா 10 மாதம் விரய சனி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்கும். அடுத்த 10 மாதம் பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கும். அடுத்த 10 மாதம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கும். ஜென்ம சனினாலும் அதே மாதிரி 3 பங்காக பிரிப்பாங்க. 30 மாதத்தில் 10 மாதம் ஜென்ம சனி. அந்த பரணி முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வரும்போது அந்த 10 மாதத்தில் 2.5 மாதம் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு சனியில் இருக்கணும். விரய சனியாக இருக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 10 மாதம் முடிஞ்சால் அடுத்த 10 மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பரணி நட்சத்திரம். அப்படி தான் இதை பார்க்கணும். அடுத்தது செவ்வாய் திசை 22 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இந்த விரய சனி ஜென்ம சனி பாத சனி என்ன பண்ணும் செவ்வாய் திசையில் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது கொடுத்துரும். நெகட்டிவாக ஏன் சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்லுங்கள். செவ்வாய் திசையில் சனி வரக்கூடாது, விரய சனி வரக்கூடாது அப்படின்னா நிறைய விரயத்தை கொடுக்கும், நிறைய நஷ்டமாகும். சகோதரி வழியில் பிரச்சனைகளை கொடுத்துரும், சகோதரி வழியில் நஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். அதே மாதிரி உடலில் தொந்தரவு, ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு தலைவிரிச்சாடும். இப்போ ஜென்ம சனியில் பாத சனியில் இந்த செவ்வாய் திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகன் வழிபாடு ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்கள் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானதாக இந்த சனி. ஆனால் என்ன பண்ணாலும் இந்த செவ்வாய் திசையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அன்னதானம் பண்ணுங்கள், மேக்சிமம் குறையும். அடுத்தது ராகு திசை 29 47 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு திசை அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு தொழில், வாழ்க்கை, குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. விரய சனியாக ஜென்ம சனியாக பாத சனியாக இருந்தாலும் இது 2ஆம் இடத்து பொங்கு சனி அப்படிங்கும்போது நல்ல ஒரு காசு பணம் செலவு பண்ணாலும் நல்ல வீடு கட்டுவீங்க. சில பேர் மன உளைச்சல் ஆனாலும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல குழந்தை குட்டிகளை கொடுக்கும். அப்படிங்கிற ராகு திசை உங்களுக்கு நல்லது போடும். அடுத்தது குரு திசை 47 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த குரு திசை உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 9க்கும் 12க்கும் அதிபதி திசை. இந்த குரு திசையில் உங்களுக்கு விரய சனி அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வீக சொத்து வழியில் நன்மைகள் அப்படிங்கிறது, அதனால் விரயங்களும் கண்டிப்பாக விரய சனியில் உண்டாகும். ஜென்ம சனியில் அப்படிங்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அமையக்கூடியதாகும். அதனால் சிறு தொந்தரவுகள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஃபிக்ஸ்டான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். பாத சனியில் குடும்ப விஷயத்தில் நம்ம 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறதெல்லாம் வராமல் இருக்கிறத பார்த்துக்கிறது நல்லது. பாத சனியில் வரும்போது எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய குரு திசையாக கண்டிப்பாக இருக்கும். சனி திசை 63 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருள் வரவு, பண வரவு மிகப்பெரிய தொழிலை தொடங்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் விரய சனியில் அது விரயத்தை அதிகமாக பிஸ்னஸில் லாஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும். ஆனாலும் விரய சனி உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூட உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல ஒரு மன வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுப்பீங்க. நிறைய பேரன் பேத்திகளோட நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. இந்த சனி திசையில் நிறைய லாபங்களையும் நல்ல தொழில் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியதாகவும், ஆனால் உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் பிரச்சனை. சனி உங்களுடைய ஜாதகத்தில் கேட்டு போயிருந்ததாக தான் விபரீத ஒரு கண்டங்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். அதனால் பார்த்துருந்துக்குங்க. புதன் திசை 3க்கும் 6க்குமான அதிபதி திசை அப்படிங்கும்போது நோய் எதிரி கடனும் மறைமுக தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இந்த புதன் திசையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய 82 வயசுலேருந்து 99 வயசுக்குள்ளே இந்த 3க்கும் 6க்கும் அதிபதி திசைங்கிற போது அந்த இடத்துல உங்களுடைய உடல்நிலை, மனநிலை எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுக்கணும். அப்படிங்கும்போது புதன் திசை ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை. ஆனால் வயதான காலங்களில் கடவுளை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இருந்தாலும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய திசை. இந்த 7.5 சனியில் கோச்சார ரீதியாக பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு விரய சனி, ஜென்ம சனி, பாத சனியாக இருந்தாலும் 10 மாதம் கழித்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 10 மாதம் முடிஞ்ச பிறகு தான் பரணி நட்சத்திரத்துக்கு வரும்போது அந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
அப்படி அந்த கவனமாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா, விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அன்னதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பண்ணிக்கோங்க. அதனால் அவங்க கர்மாக்குலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை. பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் இந்த 7.5 சனியில் நடந்து அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.